தொடர்ந்து தென் தமிழகத்தில் பதற்றமான சூழ்நிலையில் வைத்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆளும் அரசை கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் செய்யும் ஊழலை கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காகவும் தொடர்ந்து தென் தமிழகத்தில் மாபெரும் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் உள்ளது. அந்த சமூகத்தை பதட்டமான சூழ்நிலை வைத்துக்கொண்டு அதை சுற்றியே அரசியல் செய்து கொண்டு மறைமுகமாக பல கோடி ஊழல் செய்து கொண்டு இருக்கிறார்களா என கேள்வி எழுகிறது. மதுரையில் சமூக நீதி போராளி இம்மானுவேல் சேகரனார் வரைபடத்தை காவல்துறை வலுக்கட்டாயமாக அளித்துள்ளது. இங்கு என்ன சந்தேகம் என்றான். இம்மானுவேல் சேகரன் புகைப்படத்தை காவல்துறை அளிப்பதற்கான காரணம் என்ன? இம்மானுவேல் சேகரன் புகைப்படத்தை அளித்தால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் போராட்டம் செய்வார்கள். அதை வைத்து சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில் மாபெரும் போராட்டமாக வெடித்து டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி விவசாயிகளின் மாபெரும் போராட்டம் நடத்தினார்கள். இதை மரப்பிடிப்பதற்காக மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இம்மானுவேல் சேகரனார் படைத்து அகற்றியுள்ளார்கள். இப்படி ஒரு பிரச்சனையை மக்கள் மறப்பதற்கு இன்னொரு பிரச்சனையை தூண்டி விடுவது எதற்கு காவல்துறை துணை போகிறதா? தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதவர்கள் அனைவருக்கும் சிலைகளும் படங்களும் வரையும் திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் பூர்வ குடி மக்களின் மாபெரும் போராளியாக வாழ்ந்த இம்மானுவேல் சேகரனாரின் படம் வைத்தால் என்ன தவறு? சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்ந்து தங்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த மக்களின் போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கில் இப்படியான செயல்களை தமிழ்நாடு அரசு ஈடுபடுகிறது. அந்த மக்கள் அவர்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கு கூட தமிழ்நாடு அரசுக்கு நேரமில்லை. சின்ன உடைப்பு கிராமம் இம்மானுவேல் சேகரனார் திருவுருவச் சிலையை தாங்கி நிற்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் சின்ன உடைப்பு கிராமமே இருக்கக்கூடாது என்று சதி செய்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். தொடர்ந்து இம்மானுவேல் சேகரனார் அடையாளத்தை அளிக்கும் நோக்கில் செயல்படுகிறார்கள். மதுரையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் வரலாற்றை அளித்துள்ளது ஆளும் அரசாங்கம். தனிநபர் பட்டா நிலத்தில் உள்ள வரைபடத்தை காவல்துறை அளிப்பதற்கு என்ன காரணம்? ஒரு தகுதியற்ற அரசாங்கமாக உள்ளது தற்போதைய தமிழ்நாடு அரசாங்கம்.